வார் கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் மாகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே எந்தோழி பரிசேலோரம்பாவாய். இந்த வரிசையில் நாங்கள் 8 பாடல்கள் பார்த்துட்டோம். இன்றைக்கு நாங்கள் 9வது பாடலுக்கு போவோம். இன்னொரு ஆள் படிக்கிறீங்களோ? இன்னொரு ஆள் படிக்கின்றோம். திருப்பணி இல்ல திருவெம்பாவையில முன்னை பழம் பொறுக்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேட்டும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்வடிவோம் ஆங்கவற்றே பாங்காவோம் அன்னவரே என் கணவராவார் அவர் வந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்னவைய எமக்கங்கோ நல்லுரியேல் என்ன உரையுமிலோமே லேரும்பாவாய். இது இப்ப 9வது பாடல். 8 பாடல்கள் ஒவ்வொரு சக்தியை எழுப்பினதாக சொன்னாங்க. மனோன்மணி பலப்பிரதமணி அப்படி ஒவ்வொன்றாக எழுப்பி எழுப்பி வர்றது. அப்ப எழுப்பி இது 9வது பாடல்ல சக்தியை தானே சொல்றது. 9வது பாடல் இறைவன் சக்தியோடு இனி சக்தியை ஓண்ட எழுப்பியாச்சு. இனி திருப்பி எல்லாரும் விழுந்துட்டார்கள். இப்போ இறைவன் சக்தியோடு செயற்படும் நிலைக்கு வருகிறார், சேர்ந்திருக்கிறது. பார்த்தீங்கள் என்றால் என்ன வடிவா வரும். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பழமைக்கும் பழமையானவன் இறைவன். ஆதி பகவன் முதற்றே உலகு என்று திருக்குறள் 1வது சொல்லும். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ் ஜோதி என்று திருவம்பா 1 பாட்டு சொல்லும். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே என்று சொல்லும். புராணன் கான் என்று சொல்லி தேவாரத்தினுடைய புராணன் என்றா பழமையானவன், புராதனமானது புராணம். பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியன். இப்ப வரப்போற புதுமைகள் வந்து கொண்டிருக்கிற புதுமைகள் எல்லாவற்றிலும் பார்க்க அதையெல்லாம் பேர்த்தெறிகிற அளவுக்கு அவர் புதுமையானவர். பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியன், அவ்வளவு பெருமை உடையவன். பழமைக்கும் பழமையாகவும் புதுமைக்கும் புதுமையாகவும் இருக்கின்ற அந்த அளவு பெற்றியன், பெருமையுடையவன். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம். சீரடியோம் எங்களைத்தான் சொல்ற, அடியோம் நாங்கள் சீரடியோம். சீரடியோம் என்றால் கள்ள அடியார்கள் அல்ல, உண்மையாகவே உன்னிலை அன்பு வச்சு வழிபாடு வச்சு வழிபட்டு தொழுத்து வலது வணங்குகின்றவர்கள் சீரடியோம். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னுடைய அடியவர்கள் நாங்கள், இன்னொருவருக்கு இல்லை. தம்மையே புகழ்ந்திச்ச பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா பொம்மையாளரை புகழாதே என்றை புகழூர் பாடும் அடியோம். அப்ப அப்படிப்பட்ட அடியவர்கள் உன்னடியோ. உன்னை பிரானாக பெற்றவர்கள், நீதான் எங்கள் பிரான் கடவுள். எங்களை விட்டு பிரியாம இருக்கிற கடவுள் நீதான். உன்னை பிரானாக பெற்றடியார் சீரடியோம். உன் அடியார் தாழ்வணிவோம். உன்னுடைய அடியவர்களுடைய பாதங்களையே நாங்கள் வணங்குவோம். உன் அடியார் தாழ்வணிவோம். ஆங்கவர்க்கே பாங்காவோம். பாங்கு பாங்கு என்பது தோழி அல்லது வாழ்க்கை துணையையும் குறிக்கும். ஆங்கவர்க்கே பாங்காவோம், அவர்களுடைய கூட்டமாக அவர்களோடு சேர்ந்திருப்போம். அன்னவரே எம் கணவராவர். அப்படிப்பட்ட அடியவர்கள் தான் எங்களுடைய கணவரா வருவார்கள். அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அவர் விருப்பத்தோடு என்னத்தை சொல்லுகிறாரோ, என்ன விதமாக செய்ய வேண்டும் பரிசண்டா என்ன விதமாக
பரிசேலோரம்பாவாய் இந்த விதமாக செய்யணும் என்று அவர் சொன்னார் என்றால் அதுக்கு அது எங்களுடைய தொழும்பு என்றால் இந்த காலத்துல கடமை என்று சொல்றது, அந்த காலத்துல அடிமை தொழிலாக அவர் சொன்னதின்படியே செய்கிறது. தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியேல், இந்த வகையான வாழ்க்கையை எமக்கு தந்தால் எமது எங்கோன் நம்முடைய அரசனாகிய நீ தந்தால் நல்குதியேல், என்ன தர வேணும்? உன் அடியார் தாழ்வணிய வேணும், அவருடைய கூட்டமாயிருக்க வேணும், அவர்கள் ஒருவர் தான் எங்கள் கணவராக வேணும். அந்த கணவர் சொன்னதை நாங்கள், அவர் உகந்து சொன்னதை நாங்கள் கடமையோடு அன்பாக செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாக்கு எங்களுக்கு தந்தால் என்ன குறையும் இலோம் மேலோர் என்பாவை, எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறேன். 2 இடத்துல திருவம்பாவில இந்த பாட்டு வரும், நல்ல வாழ்க்கை துணைவர் வர்றதுக்கு. இன்னொரு இடத்துல வரும், என்ன உங்கையிற்பிள்ளை உனக்கே எங்கையிற்பிள்ளை உனக்கே அடக்களம் என்று அங்கு அப்பதஞ்சொல் புதுக்குமம் அச்சத்தால் என்று வந்த பாட்டும் இந்த பாட்டும் நல்லொரு வாழ்க்கை துணையை கேட்டு பாடுகின்ற பாடல். 9வது. பாதாளம் அழிநின்று சொற்கழிவு பாதமல போதாது முடியோ அப்பல் முடிவே வேதியொருவாய் திருமேனியும் கல்லன் வேத முதல் முன்னோரும் மண்ணும் பிடித்தாலாம் போத உலவா ஒரு தோழன் தொண்டருடன் போரில் குலத்து அருந்தன் கோயில் புனா புள்ளகால் வேதவனூர் வேதவன் பேர் ஆருட்டார் அறையலார் வேதவனப் பாடும் பரிசேலோ பாவாய். பாதாளமேளினெங்கள் சொற்கழிவு பாதமலர், நம்முடைய பாதங்கள் சொற்கழிவு, சொல்லிறந்து நின்றதொன்மை என்று சொல்லுவார்கள். வார்த்தையால வர்ணிக்க முடியாது சொற்கழிவு. பாதமலர், மலர் போன்ற பாதங்கள். பாதாளம் ஏழினும் கீழ், 7 பாதாளங்களுக்கும் கீழ். ஆதல சுதல விதல தலாதல மரகாதல ரசாதல பாதாள என்று 7 கீழகங்கள். அதுக்கும் கீழால போய் வருது. போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே, போது ஆர் புனை முடி. போது என்பது என்ன? மொட்டு மலர் இதழ் எல்லாத்துக்கும் வரும் போது. போதார் புனை முடி, மலர்களை புனைந்த கொன்றை மலர்கள் போன்ற மலர்களை புனைந்த முடியும் எல்லா பொருள் முடிவே. எல்லா பொருளுக்கும் முடிந்த முடிவாக இருப்பது இறைவனுடைய முடி. எல்லா பொருளுக்கும் முடிந்த சடை ஞானத்தை குறிப்பது. இவருடைய சடை ஞானம், இவருடைய கீழ் அல்லது கோவணம் ஞானம், இவருடைய கழல் ஞானம். கழல் அது ஞானம். அப்ப இந்த திருமுடி எல்லா பொருள்களிலும் முடிவு. சிரசு சொல்லுவார்கள், கீதமினிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதமிரண்டும் வினவில் பாதாளமேனும் கப்பால் சோதி மணிமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை. மணிமுடியை சொன்னா சொல்லிறந்து ரெண்டா என்ன கருத்து? வார்த்தையே இல்லை. இங்க மாறி அடிக்கு சொல்றேன். பாதாள வேளினெங்கள் சொற்கழிவு பாதமலர். அந்த பாதமலர்களை சொற்களால வர்ணிக்க முடியாது. போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. எல்லா பொருள்களுக்கும் முடிந்த முடிவாக இருப்பது அவனுடைய சிரஸ். பேதை ஒருவாள் மாதொரு பாகன். ஏழை என்பதும் அங்க பெண்ணை குறித்தது, இங்க பேதை என்பதும் பெண்ணை குறித்தது. அது மாதொரு பாகர் உமையொரு பாகராக இருப்பவர். பேதை ஒருவாள் திருமேனி, அந்த வடிவத்தை கொண்டிருப்பவன். ஆனா திருமேனி ஒன்றல்லன், அந்த ஒரு வடிவம் மட்டும் இல்லை அவனுக்கு. எத்தனையோ ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க என்று படிக்கிறோம் நாங்க. எத்தனையோ திருமேனி, 25 விதமான மகேஸ்வர மூத்தங்கள், 64 விதமான மகேஸ்வர மூத்தங்கள், நவந்தரு வடிவங்கள், இப்படி ஒவ்வொன்றாக சொல்லுவார்கள். ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணன் துதித்தாலும் ஓத உறவா ஒரு தோழன். எல்லாரும் துதிக்கிறார்கள். வேதங்கள் தொடங்கி விண்ணோரும் தேவர்கள், மண்ணோரும் மண்ணில் இருக்கிற மனிதர்கள் துதிக்கின்றார்கள். துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன். அவனை ஓதி வாயால சுதித்து வர்ணிச்சு முடிக்கலாது.
தான் தொண்டனேன் விளம்புமா விளம்பே என்று படித்தார். அவரை வார்த்தையால சொல்ல இயலாது. அப்ப வேதம் துதிக்கிறது, விண்ணோர் துதிக்கிறார்கள், மண்ணோர் துதிக்கிறார்கள். இவை எல்லாம் துதித்தாலும் அங்கால அவரை அந்த வார்த்தைகளுக்குள்ள அடக்க முடியாது. ஓத உலவா ஒரு தோழன், அவ்வளவு பெரியவர். ஆனா எங்களுக்கு மிக நெருக்கமான நண்பர், தோழன். தொண்டர் உளன், தொண்டர்களுடைய உள்ளத்திலே இருப்பவன், பக்தர்களுடைய உள்ளத்திலே எவ்வளவு நெருக்கமா இருக்கிறான். அவ்வளவு பெரியவன். வேதங்களாலேயும் சொல்ல முடியாது, தேவர்களாலேயும் சொல்ல முடியாது, மனிதர்களாலேயும் சொல்ல முடியாது. பாதத்தை பார்த்தால் பாதாளமழுக்கில, முடிய பார்த்தால் எல்லா பொருள்களின் முடிவாக இருக்கிறது. உமையொருவாகராக இருக்கிறார், நவந்தர் வேதமாக இருக்கிறார், 25 மகேஸ்வரி வடிவங்களாக இருக்கிறார், 64 மகேஸ்வர வடிவங்களாக இருக்கிறார். வடிவம் அற்றவராக பரசிவமாக பராசக்தியாக இருக்கிறார். வேதங்கள் சொல்லுது முடியல. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணி அனே என்று சொல்லி படிப்பார்கள். அப்ப வேதங்கள் விண்ணோர்கள் தேவர்கள் எல்லாரும் துதிக்கிறார்கள். அயன் வாள் இந்திரன் பிரமன். மண்ணும் மண்ணிலே இருக்கிறவர்கள் துதிக்கிறார்கள். என்றாலும் ஓத உலவா, ஊதி படித்து படிப்பித்து படித்து முடியாது. ஓத உலவா ஒரு தோழன். எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவன். பக்கத்துல இருக்கிறான் தோழன், பக்கத்துல இருக்கிறான் அவன் தோழன். அதே நேரம் எங்களுக்கு உள்ள தொண்டர் உளன், உள்ளத்தில் இருப்பவன் உளன். தொண்டர் உளன் கோதில் குலத்தரன். கோதில் குலம், கோதில் என்றா குற்றமற்ற. கோது கோதிலா நிறைவே குறவிலா முதே கோதிலா நிறைவே என்று பாட்டிருக்கല്ലോ. கோதண்டா குறை இல்லாத, கோயில்லாத குலத்தில இருக்கிற அரண்டன் கோயிற்பிணா புள்ளைகால். கோயிற்பிணா புள்ளைகால், கோயில்ல வழி வழியாக தொண்டு செய்கிறவர்கள். அதான் கோதில் குலம் என்று சொல்றது. அந்த நாளில பரம்பரை பரம்பரையா தொழில் செய்கிறது. என்ன வேலை செய்கிறார். ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோயில் குலத்தரண்டன் கோயிற்பிணா பிள்ளைகால். பிள்ளைகால் என்று கூப்பிடுறேன். கோயிலிலே வழி வழியாக தொண்டு செய்கின்ற குலத்திலே பிறந்த பிள்ளைகளே. ஏதவனூர், அவன் ஊர் என்ன? ஏதவன் பேர், அவன் பேர் என்ன? ஆர் உற்றார், ஆர் அவருடைய சொந்தக்காரர், ஆர் அயலர், அவன் அயலவர்கள். ஏது அவன், அவன் உண்மையான தன்மை என்ன? அவனை பாடும் பரிசு ஏலோர், அவனை எப்படி பாடுவது? எம்பாவாய் என்று முடிக்கிறார். பாதாள மேலினெங்கில் சொற்களைவு பாலமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. பேதை ஒருவாள் திருமேனி ஒன்றல்லன், வேத முதல் விண்ணோரும் மண்ணன் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோயில் குலத்து அரண்டன் கோயில் பிணா பிள்ளைகால். ஏதவனூர், ஏதவன் பேர், ஆருற்றார், ஆரையலார், ஏதவனை பாடும் பரிசு ஏலோரம்பாவாய். ஏலோருக்கு முன்னால ஒரு ஏதுவை கூட்டி பொருள் கொள்ளவன். பரிசு ஏது எப்படி படிக்கிறது என்று கொள்ளுகிறேன். அப்ப இறைவன் இப்ப 9வது பாடல்ல 8 பாடல்கள் சக்தியை ஒவ்வொன்றாக சொல்லி எழுப்பி கொண்டு 9வது பாடல்ல சக்தியை சேர்றார். என்னவரே எங்கனவராவார் அவரு சொன்ன தொழும்பே தொழும்பாய் பணி செய்கமுண்டு சக்தி சிவன் எல்லாம் சேர்ந்து தொழிற்பட நிலைக்கு எழும்பிட்டார். அவருடைய தோற்றம் திருப்பெரு வடிவம்தான் முதல் பார்த்தனாங்க. பாதாளமொழி நீங்கு சொற்கழிவு பாதம் அவருடைய திருப்பெரு வடிவம் விஸ்வரூபம் என்று சொல்லுவார்கள்.
திருப்பரி வடிவம். அந்த திருப்பரி வடிவம் மட்டுமல்லாமல் அவர் மாதுருபாகராகவும் இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒன்றல்ல எத்தனையோ திருமேனிகளாகவும் இருக்கின்றார். வேதங்கள் துதிக்கின்றது, விண்ணோர்கள் துதிக்கின்றார்கள், மண்ணோர்கள் துதிக்கின்றார்கள். எல்லாராலும் அதை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கின்றார். ஆனாலும் அவர் எங்களுக்கு தோழராக அணுக்கமாக இருக்கிறார். அடியவருடைய எங்களுடைய உள்ளத்துக்கு உள்ளே இருக்கின்றார். கோயில் தொண்டு செய்கின்ற பிள்ளைகளே, அவனுடைய ஊர் என்ன, பேர் என்ன, உற்றார் யார், அயலார் யார், அவனுடைய பேர் என்ன, அவனை எப்படி பாடுகிறது என்று கேட்கிறார். அடுத்தது 11வது பாடல். அப்ப இதுல அவருடைய வந்துட்டுது. இனி 10 பாடல் முடிஞ்சா இனி இறைவனுடைய செயற்பாடு உலகியல் நடக்குது. பாருங்க, உலகியல்ல வந்துட்டுது. படிங்கோ. மொய்யாதடம் பொய்கை புக்கு முகே பெண்ண கையால் குடைந்து குடைந்து உங்களல் பாடி ஐயா வழியடியோம் காண்டோ காணா அழல் போர் செய்யா பன்னீராடி செல்வா சிறு மருங்கு மையா தடங்கன் மரந்தை மணவாளா ஐயானி ஆட்கொண்டருள விளையாட்டின் உய்வார்கள் உயம்மனை எல்லா உயிர்ந்து ஒளிந்தோ எய்யாமல் காப்பாய் எவை ஏலோ ரெம்பாவாரே. பொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன. இப்ப நீராடத் தொடங்குகிறார். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்து என்றால் என்ன? உள்ளே போய் கையால குடைந்து இதை பாடுகின்றார் என்றால் வண்டு பொய்கையில. எது? பொய்கண்டா வண்டா? மொய்யார் தடம் பொய்கை. மொய்யார் என்றது வண்டுகள். பார்க்கிறேன் மொய்யார் என்றது வண்டுகள், வண்டுகள் நிறைந்த மொய்யார் தடம் பொய்கை. ஏன் வண்டுகள் இருக்குது? பூக்கள் நிறைய இருக்குது. பூக்கள்ல தேன் இருக்கு. அப்ப பொய்கையில என்ன பூக்கள் இருக்குது? தாமரை, அல்லி, ஆம்பல் போன்ற நீர்ப்பு, செங்கல நீர் போன்ற நீர்ப்பூக்கள் இருக்கு. அதுல வண்டுகள் வருகிறது. மொய்யார் தடம் பொய்கை புக்கு புகுந்து முகேரென்ன கையால் குடைந்து குதிக்கிறது. அதான் புக்கு முகேரென்ன. குதிச்சொன்ன ஒரு சத்தங்க. முகேரென்ன கையால் குடைந்து குடைந்து உள்ளுக்க போய் நீந்தி உன் கலல் பாடி, உன்னுடைய காதங்களை பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்கான். நாங்கள் வழி வழியாக உன்னுடைய அடியவர்கள் இப்படித்தான் வாழுகின்றோம். பலர் எழும்பி போய் குளத்தை விழுந்து ஆனந்தமாக கைகளை வீசி உள்ளுக்கு போய் நீந்தி குளித்து, குளிக்கும் பொழுது உன்னுடைய புகழை பாடி மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்துன் கடல் வாடி ஐயா வழியடியோம். வழி வழியாக உன்னுடைய அடியவர்கள், வரம்பரையாக உன்னுடைய அடியவர்கள் வாழ்ந்தோங்கான். ஆரழல் போல் செய்யா. ஆரழல் ஓங்கி எழுந்த சிவந்த நெருப்பு போன்ற திருமேனியை உடையவன். செய்யா சிவந்த திருநீரையுடைய சிவந்த மேனியை உடையவன். வெண்ணீர் ஆடி வெண்ணீரை அணிந்திருப்பவன். செல்வா செல்வன். நன்றுடையானை தீயதிலானை நரவல்லேர் ஒன்றுடையானை உமையொரு பாகமுடையானை சென்றடையாத திருவுடையானை. தேடித்தென்று சேர்த்த செல்வம் அல்ல அவருடைய, தானாகவே சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி ஈஸ்வரன் மகேஸ்வரன். செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா. உமாதேவியார சொல்றார். சிறிய இடுப்பையும் மை பொருந்திய, மை என்றது கண்ணுக்கு மை பூசுற அந்த கோல். தடங்கண் மடந்தை அந்த பெண் அவனுடைய மணவாளா உமாதேவியார வர்ணிக்கிறார். சிறு மருங்குள் சிறிய இடை, மையார் தடங்கன் மை பூசிய அகன்ற அழகான கண்கள், மடந்தை பெண் மணவாளா அந்த பெண்ணுடைய கணவனே மணவாளனே. ஐயா
ஐயான்றது என்னுடைய தலைவா என்றதுல வரும். ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம். நீ எங்களை ஆட்கொள்றது உன்னுடைய விளையாட்டுகள் இருக்கின்றன. அதில அந்த உயிர் வழிகள் எல்லாத்துக்குள்ளேயும் நீ எங்களை அனுப்பிட்ட. எல்லாம் பார்த்துட்டோம். உன்னுடைய எல்லா விளையாட்டும் பார்த்துட்டோம். ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்து ஒளிந்தோம். அதுக்கு முடிஞ்சது. பிறவியும் முடிஞ்சது. முன்னாடி சொல்லுவார், புல்லாகி பூடாய் புழுவாய் வரவாய் சொல்லுவார். செல்லாய் நின்றவி தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்று பார். அந்த இழைத்தது மட்டுமல்ல, அவருடைய அருள் செயல்களும் எங்களை உன்னோட இப்படி பாட வச்சு ஆட வச்சு கோயிலை போய் வணங்க வைத்து அடியாரோட கூட வைத்து இப்படி எல்லாம் செய்துட்ட. அது நீ அருளுகின்ற விளையாட்டு. ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம். அதுவும் முடிஞ்சது. எய்யாமல் காப்பாய். இனி மீண்டும் ஒருக்க பிறவியில வந்து எய்தாமல், பிறவியில வந்து பரவாமல் காப்பாய் காப்பாயாக என்றா என்ன உன்னுடைய திருவடி கீழே எடுத்துக்கொள்வாயாக. எமை ஏலோரம்பாபாய். அடுத்த பாடு. ஆற்றபுரவி துயர்கட நாமாத்தாடும் இத்தன்னல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தனிவானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி படை சிலம்ப வார்கலைகள் ஆட்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வந்தார்ந்த ஊத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை ஆரேலோன் ஆர்த்த புறவித்துயர்கிடம். ஆர்த்த நாங்கள் வந்து பிறந்திருக்கின்ற இந்த பிறவி துயர்கிடும்படவியாக பிறந்த புறப்பறுக்கும் எங்கள் பெருமான் என்று சொல்லுவார். ஆர்த்த பிறவி துயர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் எங்களை எல்லாம் இழுத்து கவர்ந்து நடனமாடுகின்ற கூத்தன் தீர்த்தன். தீர்த்தன் ஆர்த்தாடும் தீர்த்தன். தீர்த்தம் ஆடுவதனால தீர்த்தன். ஏன் தீர்த்தம் என்றால் எங்கள் பாவங்கள் எல்லாம் தீர்ப்பதனால தீர்த்தம் என்று பெயரும். எங்கள் பாவங்கள் எல்லாம் தீர்ப்பதனால தீர்த்தம் என்று பெயர். எங்கள் பாவங்களை எல்லாம் தீர்ப்பதனாலே அவனுக்கு தீர்த்தன் என்று பெயர். நட்டில்லை சிற்றம்பலத்தே எல்லா சிறப்புகளும் பொருந்திய தில்லை சிற்றம்பலத்திலே தீயாடும் கூத்தன். தீயை கையிலேந்தி ஆடுகின்ற கூத்தன். இவ்வானும் குவலயமும் எல்லோவும் இந்த வான் இந்த உலகம் மற்ற எல்லாவற்றையும் காத்தும் படைத்தும் எழுத்துப்படை இருக்கு. படைத்தம் என்று வந்திருக்கு. படைத்தும் கரந்தும் விளையாடி. காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி. கரந்தண்டா ஒழிக்கிறது. இங்கே அது மறைத்தலையும் குறிக்கும் அழித்தலையும் குறிக்கும். காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி. அது ஒரு விளையாடல். எஃபர்ட்லெஸ்ஸா செய்வார். வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்களைகளார்பரவஞ்செய்ய. அந்த இறைவன் அப்படி எல்லாம் பார்த்தும் கலைந்தும் வளர்ந்து விளையாடி வருகின்றான். நாம் என்ன செய்ய வேணும்? ஆத்த புயர்பிடித்தியர்கட நாம் வார்த்தையும் பேசி இந்த வார்த்தைகளை அவனுடைய பெருமைகளை அவனுடைய தன்மைகளை அவனுடைய கதைகளை பேசி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப. சிலம்புறதென்றா செலுமன் என்று சத்தம் போடுறது. கையில் அடைகின்ற வளைகள் சத்தம் போடும்படியாக வார்கலைகள் ஆர்ப்பு அரவஞ்செய்ய. அணிகலன்கள் நாங்கள் ஒன்றோடொன்று மோதி சத்தம் போடும்படியாக அணிகுழல் மேல் வண்டார்ப்ப. நகைகளை அணிந்த கூந்தல். அந்த கூந்தல்ல இருக்கிற பூக்களை சுத்தி வண்டுகள் வந்து ரீங்காரமிட. பூத்திகளும் பொய்கை பூக்கள் நிறைந்த
பொய்கையிலே குடைந்தென்றால் உள்ளே புகுந்து கைகளால விளையாடி ஆள போய் நீந்தி உடையான் பொற்பாதம், உடையான் என்றால் எம்மை உடைமைப் பொருளாக கொண்டவன், நாங்கள் அவற்றை உடைமைப் பொருள், அவர்தான் எங்கள் உடையவர் என்று சொல்றது அவர். உடையான் பொற்பாதம், அவருடைய பொன் போன்ற பாதங்களை ஏத்தி என்றா போற்றி புகழ்ந்து பாடி இருஞ்சுனை நீராடேலோரம்பாவாய், இந்த சுனையிலே நீராடேலோரம்பாவாய். நிறைய கருத்து வந்திருக்குது. ஆர்த்தபுரவி துயர்கட நாமார்த்தாடும் தீர்த்தன் நத்தில்லைச் சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்களகளார் பரவஞ்செய்ய அணிகுழல் மேற் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுட நீர் ஆடேலோரம்பாவாய். நீராடையில படிக்கக்கூடிய திருவம்பாவை தீர்த்தமாடைக்கெல்லாம் படிக்கலாம், பீச்சுக்கு போய்கையும் படிக்கலாம். சவர்ல குளிக்க தீர்த்தமா நினைச்சு குளிக்க வேண்டியா? சவர்ல குடைந்தெல்லாம் நீராடையிலாது. பெண்கள் இவ்வளவு நீச்சல்லே நல்லா இருந்திருக்கிறவன் அப்ப இயல்பாக போய் குதிச்சு நீந்தி இதெண்டு வந்திருக்கிறார்கள். எங்கட காலத்துல எல்லாம் கேணி எல்லாம் இருந்தது, ஆனா பெண்கள் போய் குளிக்கிறதில்ல தானே, ஆம்பளை எல்லாம் போய் குளிக்கிறது நீச்சல் வளர்கிறது என்ன. இடையில மாறிட்டு பாருங்க, மாணிக்க வாசகர் காலத்துல 9ஆம் நூற்றாண்டுல பெண்கள் எழுப்பிக்கொண்டே குளங்கள் சுனைகள் அதுகள்ல இருந்து நன்றாக குளித்து நீந்தி வந்திருக்கிறார்கள். குளங்கள் கேணி எல்லாம் நிறைஞ்ச நீந்த தெரியும் ஐயா எனக்கு. பழகிட்டீங்க. எங்கள் ஊர்ல யாழ்ப்பாணத்துல கேணிகள்ல தான் நீச்சல் குளங்கள், பிகினர்ஸ் அட்வான்ஸ் கொஞ்சம் அதுகள் இருக்கு. கேணிகள்ல தான் வலிச்சு பழகிறது. அப்ப அப்படியெல்லாம் போறது. சிவா இன்னைக்கு 12 பாடல் வரைக்கும் பார்த்துட்டோம். 20 பாடல் எல்லாமே திருப்பி பார்க்கலாம். நாங்கள் இன்னைக்கு இரவுக்கு சத்சங்கத்துக்கு நான் வரமாட்டேன், நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். சிவகுமாருக்குன்னு சொல்லி இருக்கிறேன். அது கேள்வி இருந்தா கேட்கலாம் அல்லது நிறைவு செய்வோம். நாங்கள் தொல்லையிரும்பிரபி சூழந்தல நீக்கி அலலறுத்து ஆனந்தமாக்கியதே இல்லை மறுவானறிகளிக்கும் பாதபூரங்கோன் திருவாசகம் என்னென்றேன் திருச்சிற்றம்பலம். நன்றி 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 நன்றி.